வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் போண்டா. ரொம்பவே சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது எக் போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1.5 கப் கடலை மாவு, இந்த கப்பில் 1.5 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு அரை கப் எடுத்திருக்கேன், 5 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன், அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன், இது கூட இப்போ பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பேக்கிங் சோடா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம், நமக்கு அளவு தெரியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு ஆயில், ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். முட்டையை நம்ம சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்கலாம். லைட்டாக கீறி விட்டுக்கோங்க அங்கங்கே. இது மாதிரி எல்லா முட்டையும் கீறி விட்டு எடுத்துக்கலாம். இல்லை சின்ன ஹோலாக போட்டாலும் சரி, லைட்டாக கீறி விட்டுட்டாலும் சரி. இப்போ முட்டையை மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா தான் நமக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். மாவும் முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகும். எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு முட்டையை போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான எக் போண்டா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே சூப்பரான எக் போண்டா சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.